அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு பயணிகள் அவதிக்குள்ளான நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் 827 கோடியை பயணிகளுக்கு திருப்பித் தந்ததாக இண்டிகோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரம். கடந்த சில நாட்களாக நாட்டினுடைய முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனம், குறிப்பாக உள்நாட்டு விமானத்தில் 60% பங்குகளை வைத்திருக்கக்கூடிய இண்டிகோ நிறுவனத்தினுடைய விமான சேவை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஊழியர்கள் மற்றும் விமானிகளினுடைய வேலை நிறுத்தம் உள்ளிட்டவை காரணமாக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு விமான போக்குவரத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு சிவில் விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் இண்டிகோ நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதன் நிலையில் இது தொடர்பாக இண்டிகோ தற்பொழுது விளக்கமும் அளித்திருக்கிறது. அதில் வெள்ளிக்கிழமை 700 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. நேற்று 1650 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 1800 விமானங்கள் வரை இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் 90% விமானங்கள் சரியான நேரத்திற்கு இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக இண்டிகோ விமானத்தில் முன்பதிவு செய்திருந்து இந்த பிரச்சனை காரணமாக பயணம் ரத்து செய்யப்பட்ட பயணிகளுக்கு அவர்களினுடைய அந்த டிக்கெட் முன்பதிவு கட்டணமாக ரூபாய் 827 கோடி ரூபாய் திரும்பி அளிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு விமான நிலையங்களில் பயணிகள் அவர்களது பயண பொதிகளை, அதாவது லக்கேஜுகளை விமான நிலையத்தில் வைத்திருந்தனர். அந்த வகையில் மொத்தம் 4500 பயண பொதிகள் பயணிகளிடம் திரும்ப அளிக்கப்பட்டிருப்பதாக இண்டிகோ தெரிவித்திருக்கிறது. மேலும் மீதம் இருக்கக்கூடிய பயண பொதிகள், அதாவது லக்கேஜுகள் அனைத்தும் அடுத்த 36 மணி நேரத்தில் பயணிகள் வசம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அதாவது சிவில் விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் இண்டிகோ நிறுவனம் முழுமையாக பின்பற்றி வருவதாகவும், இன்னும் கூடிய விரைவில் முழுமையான விமான சேவை சீரடையும் என்றும் இண்டிகோ நிறுவனம் சார்பில் தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.